வாங்க, நாம பேசிட்டே கோவில கொஞ்சம் சுத்தி பார்க்கலாமா? எந்த கோவில்னா, அது நெல்லையப்பர் கோவில் தான் இது. திருநெல்வேலில தான் இருக்கு. கோவிலுக்கு முன்னாடி ஒரு தெப்பக்குளம் இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் போனா கோவில் கோபுரம் வந்துரும். உள்ள நுழைந்த உடனே கோபுரம் அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய நந்தி இருக்கு. அங்க தான் எல்லாரும் சிவனுக்கு வேண்டி விளக்கு ஏத்துவாங்க. அப்படியே நந்தி கிட்ட இருந்து உள்ள வந்தா ஒரு கொடிமரம் இருக்கு. அதுல இருந்து உள்ள வந்தா நம்ம மனசுக்கு பிடிச்ச சிவன் நெல்லையப்பர் அப்படிங்கிற பேர்ல காட்சி தருவார். அந்த இடத்துல நிக்கும் போதே அப்படி ஒரு பக்தி இருக்கும். மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். லைன்ல போகும்போதே ஒரு பெரிய விநாயகர் காட்சி தருவார். அப்படியே போன நம்ம மனசுக்கு பிடிச்ச சிவன் இருப்பார். ஹரியும் சிவனும் ஒன்னு. இத ப்ரூஃப் பண்ற விதமா சிவனுக்கு பக்கத்துல பெருமாள் இருப்பார். சிவனை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தா இசை தூண்டல் இருக்கும். அத கையால தட்டுனா இசை கேக்கும். அப்படியே இறங்கி வந்தா குபேரலிங்கம் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தா தாமிர சபை இருக்கும். அதுல நடராஜ பெருமாள் இருப்பார். அப்படியே கீழே இறங்கி வந்தா சந்திர சூரிய இருப்பாங்க. கோவில சுத்தி வரும்போது தட்சிணாமூர்த்தி, அடுத்து வாராகி அம்மன் இருப்பாங்க. அங்க அம்மனை வேண்டிக்கிட்டு எல்லாரும் விளக்கு ஏத்துவாங்க. இங்க நம்ம முருகனுக்கு தனிச்சன்னதியே உண்டு. முருகனை பார்த்துட்டு வெளியே வந்தா 10 தலை ராவணன் சிலை இருக்கும். அப்படியே வந்தா பச்சை நிற உடையணிந்த சண்முகர் இருப்பார். அப்படியே வந்தா கஜலட்சுமி சாஸ்தா, காசி விஸ்வநாதர், நவக்கிரகம் இருக்கும். நெல்லையப்பர் கோவிலிலிருந்து ஒரு சங்கிலி மண்டபம் இருக்கு. இது நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மனையும் இணைக்கும் மண்டபம். இதன் வழியாக போகும்போதே அம்மையப்பர் விநாயகர் சன்னதி இருக்கும். இதுல ஒரே கருவறையில சிவன், பார்வதி விநாயகர் இருப்பாங்க. பக்கத்துல ஒரு கோசாலை இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்கும். வழியாக வரும்போதே ஐயப்பன் முருகன் அப்படின்னு நிறைய தெய்வம் காட்சி தருவாங்க. அப்படியே வந்தா நம்ம காந்திமதி அம்மன் இருப்பாங்க. அங்க போய் நிக்கும்போதே அப்படி ஒரு பூரிப்பு வரும். நான் அத ஃபீல் பண்ணியிருக்கேன். மனசு நிம்மதியடையும். அந்த அம்மன் கருவறை பக்கத்துல இருக்கும்போதே வெளியில சொல்ல முடியாத ஓர் பூரிப்பு. நெல்லைக்கு வந்தால் நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மனையும் தரிசிக்க மறக்காதீர்கள்.